அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களே, விளையாட்டை விட விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டமானு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு மம்டினா என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்லை மம்டி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? விவசாயம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க. விவசாயம் இருந்தால் தான் அந்த அருமை உங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எப்படி வளர்ந்தீங்க இதில் ப்ரெட்டும் ஜாமும் தான் திங்கிறீங்க. இப்போ நாங்களாம் சாப்பாடு சோறு அதை சாப்பிட்ருக்கோம். விவசாயோட அருமை தெரியுங்க. ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. முதலீடு போட்டால் திருப்பி அந்த முதலீடு எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு விவசாயத்தால் முதலீடு ஒரு போடுறோம்னா திருப்பி அந்த முதலீடு எடுக்க முடியாது. எப்போ காற்று வரும், எப்போ மழை வரும், எப்போ வெள்ளம் வரும்னு தெரியாது. விவசாயி செய்கிறவங்க எல்லாமே ஒரு தொழில் நம்ம கையில் இருக்க அந்த தொழிலை விட்டுறக்கூடாதுன்னு தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ முக்கால்வாசி பேர் விவசாயத்தை விட்டு பிளாட்டு போடுறாங்க, விற்றுட்டு போகிறாங்க. சொகுசாக இருக்குன்னு நினைக்கிறவங்க போகிறாங்க. ஆனால் விவசாயத்தை ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டு அதில் சம்பாரித்து அதில் வாழணும்னு நினைக்கிறவங்க இன்னும் இருந்துட்டுருக்காங்க. பல ஏக்கர் உள்ளவங்களாம் பிளாட்டு போட்டு விற்றுட்டு போகிறாங்க. பல ஏக்கர் உள்ளவங்களும் விவசாயத்தை கௌரவத்துக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. நைட்டில் அன்டைமில் வரோம்னா பாம்பு கடிச்சுதா முள் குத்துந்தா தெரியாது. பாம்பு கடிச்சிருக்காது, நம்மளை முள் தான் குத்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் பாம்பு கடிச்சிருக்குமா முள் குத்திருக்குமா, பாம்பு கடிச்சிருக்குமா முள் குத்திருக்குமான்னு தெரியாமல் சரி விடு இருந்தால் பூமிக்கு இல்லைன்னா மண்ணுக்குன்ட்டு வாழ்கிற விவசாயி தான் நாங்களாம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு பேசுங்க. விளையாட்டை சொல்கிறத குத்த சொல்லலை. விளையாட்டும் நாட்டுக்கு தேவை தான். இருந்தாலும் அதை விட உணவு வேணும். அது இல்லைன்னா முடியுமா? அதனால் விவசாயம் தான் மெயின். அடுத்தது தான் விளையாட்டு. நீங்கள் விளையாட்டுக்கு போகிறவங்களும் பாருங்கள், விவசாயம் பண்ணுறவங்க பாருங்கள், தென்னை மரம் ஏறவங்களுக்கு பனை மரம் ஏறவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டு மஸ்தாக உடம்பு இருக்குன்னு. விளையாட்டில் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியம் கிடையாது. விவசாயம் பண்ணாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் விவசாயத்தை கேவலம் பேசாதீங்க. விவசாயத்தை தெரிஞ்சுட்டு பேசுங்க. நீங்கள் கிராமத்து பக்கம் வாங்க. விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும் உங்களுக்கு. வாய்க்கு பேசாதீங்க. அமைச்சர் ஆகிட்டீங்க. நீங்கள் அனைத்து மக்களுக்கும் அமைச்சர். அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.